உலகெங்கும் உள்ள எசன்ஸ் அஸ்ட்ராலஜி 2K நேரில் அனைக்கும் மோசஸின் இனிய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான நட்பு வட்டம் அமையும். ஏன்னா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு லைஃப் பார்ட்னர் எப்படி முக்கியமோ அதே போல் நண்பர்கள் அமைவதும் ரொம்ப முக்கியம். அதே தான் சொல்லுவோம், பெண்களாக தான் தோழிகள் அமைவது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நண்பர்களால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. அதே போல் அதே நண்பரால சில பேர் பார்த்தீங்கன்னா பிரச்சனையை மாட்டினவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால தான் என்னென்னாக்கா நம்ம பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம யாரை கூட அந்த சவகாசம் வச்சுருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் இருக்குது. அது ஏற்றமா இல்லை இறக்கமா அப்படி என்பது தான் நம்ம 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான நட்பு வட்டம் என்பது அமையும். அதன் மூலயமா அவங்களுக்கு என்னென்ன பலாபலங்கள் நன்மைகள் கிடைக்கும் என்பதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உறவினருக்கு யாருக்காவது தான் இந்த சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் என்ன இருந்தாலும் அதை போடுங்க. ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு கீழே எங்களோட ஆஃபீஸ் நம்பரை கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நட்பு வட்டம், ஏன்னா இவங்களை சுற்றி ஒரு நட்பு வட்டம் இருக்கு இல்லையா, அது எந்த மாதிரியான நட்பு வட்டம் இருக்கும் என்பதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களை சுற்றி எப்போதும் ஏதோ ஒரு ஹோட்டல் வைத்திருக்க நட்பு வட்டம் கண்டிப்பாக இருக்கும். இவங்க ஃப்ரெண்டோ இல்லை யாரோ தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹோட்டல் வைத்திருக்கவங்களோட அதிகமாக பேசுவாங்க. அதே போல் என்னென்னாக்கா அரசியல் சார்ந்த ஒரு நட்பு வட்டம் இவங்க கிட்ட இருக்கும். அரசியலில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எனக்கு ஜெயிச்சவனை காட்டிலும் தோத்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அரசியலில் இருப்பாங்க. அரசியல் வெற்றிக்காக போராடக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் பீப்புள்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இவங்களோட நிறைய பழக்க வழக்கத்தில் இருப்பாங்க. அதே பெண்களாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய இவங்களுடைய ஃபோன் புக்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பியூட்டிஷியன்ஸு அழகு கலை நிபுணர்லாம் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க சிற்பம் செதுக்கிறவங்க இவங்களுடைய நண்பர்கள் அதிகமாக சேவ் செய்யும். அதே மாதிரி இவங்க பொதுவாக என்னென்னாக்கா நண்பர்களோட சேர்ந்து எங்கே போகணும், நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்றது தான் அதிகம் விரும்புவாங்க. நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றது, நிறைய இல்லை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, இல்லை ஒரு நேரத்தில் டேஸ்டியான ஃபுட்டு இல்லை. கையேந்தி பவனில் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரங்க கையேந்தி பவனை மட்டும் போகவே மாட்டாங்க. நீங்கள் வேணால் நிறைய மேஷராசிக்காரங்க போனால் அந்த கௌரவத்துக்காக நல்ல ஒரு பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிடணும், நல்ல டேஸ்டியான ஃபுட்டை சாப்பிட அதிகமாக விரும்பக்கூடிய நபர்கள் மேஷராசிக்காரர்கள். ஆண் பெண் இருவருக்கும் பொருந்தும். பொதுவாக இவங்களோட நட்பு வட்டம் என்ன, அரசியலில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க, தொழில் முனைவோர் அதிகமாக இருப்பாங்க. மேலும் என்னென்னாக்கா இந்த சிற்ப தொழில் செய்வாங்க இல்லையா, கைவினை பொருட்களில் அழகு சாதனங்கள் செய்யக்கூடிய நபர்கள், காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி, குறிப்பாக ரெஸ்டாரண்ட் செஞ்ச ஒரு நட்பு ஓட்டம் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் இருக்கும். மேஷராசிக்காரர்கள் இந்த ரெஸ்டாரண்ட் வைத்திருக்கக்கூடிய நபர்களுடன் பழகும் போது அவங்க மூலம் வருமானம் பிஸ்னஸ்க்கு அடுத்தது நாம ரிஷப ராசியில் சந்திப்போம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு நட்பு வட்டம் இருக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு வரக்கூடிய நண்பர்கள் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு வளர்ச்சிக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதே போல நண்பர்களால் வீழ்ந்தவங்களும் இருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான நட்பு ஓட்டம் நமக்கு இருக்கும் தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையை இன்னும் அழகாக்கிக்க முடியும். குறிப்பாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான வெளிநாடு செல்லக்கூடிய நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. வெளிநாட்டில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க, இல்லை வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கு கண்டிப்பாக வெளிமாநில நண்பர்களோட வெளிமாநில அந்த உறவுன்னு சொல்லுவாங்க, அவங்களுடன் அதிகமாக பழக்கம் இருக்கும். குறிப்பாக இவங்க அந்த வேற்று மதம் இல்லை வேற்று இனம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நட்பு ஓட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே போல் என்னன்னாக்கா நிறைய துறவைகளும் இவங்களுக்கு நட்பு ஓட்டத்தில் இருப்பாங்க. அதே போல் என்னக்கா சட்டத்துறை இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதே போல் ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்ல பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் ட்ரெயினர்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரியான நட்பு ஓட்டம் தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல இவங்களுடைய என்னன்னாக்கா உங்க வேற்று மதத்தினருடன் சேர்ந்து தொழில் செய்யும் போது பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் டவுன் ஆயிடுவாங்க. ஸோ அதே என்னன்னாக்கா இவங்க அந்த ஜிம் மேட்டு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுடன் சேர்ந்து இவங்க தொழில் செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய எப்படி இந்த சட்டத்துறையில் இருக்கவங்க, போலீஸு, அட்வொகேட்டு, இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய நட்போட்டவங்களோட நீங்கள் பழகும் போது அதிகமான உங்களுக்கு விரயங்கள் அதிகமாக ஏற்படும் சொல்ல முடியும். அடுத்தது மிதுன ராசியில் சந்திப்போம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகம் சார்ந்த துறையில் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல், இந்த விரதம் இருக்கிறவங்க, கோயில் யாத்திரை செய்கிறது, இல்லை கோயில் திருப்பணிகள் செய்கிறது, இல்லை ஆசிரமம் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான நட்பு ஓட்டங்கள் தான் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நட்பு ஓட்டங்கள் தான்
இவங்க வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். பொதுவாக இவங்க வந்து அந்த மாதிரி நட்பு ஓட்டம் தான் இவங்களுக்கு சேருமே. ஸோ அதன் மூலயமா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டன்ற மாதிரி நிறைய ஆன்மீகம் அந்த நட்பு ஓட்டர்களே அவங்களோட சேர்ந்து பயணிக்கும் போது திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி பெரிய ஒரு பொருளாதார ஏற்றம் எல்லாமே கிடைச்சிருக்கும் இவங்களுக்கு. அதே போல என்னன்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயம், இப்போ பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க, இல்லை ஃபைனான்ஸ் வட்டி கூடுறவங்களாம் இருப்பாங்க இல்லையா, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வட்டி தொழில் செய்யக்கூடிய நபராக இருப்பாங்க, இல்லை வட்டி கூடுறது எப்படியும் பொருளாதாரத்தை பணத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. அதே போல் நிறைய பேர் ஸ்கூல் வச்சுருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸ்கூலில் நடத்துகிறவங்க டீச்சர்ஸாக இருப்பாங்க, இல்லை ஏதாவது காலேஜ் ப்ரொஃபஸராக இருப்பாங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு நிறைய உங்கள் நட்பு ஓட்டத்தில் பார்த்தா இந்த மாதிரியான பீப்புள் தான் உங்கள் நட்பு ஓட்டத்திலே இருப்பாங்க. ஸோ இவங்க மூலயமா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இன்றைக்கோ பார்த்தீங்கன்னா திடீர்னு கிடைக்கல, டக்குன்னு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் போது டப்புன்னு ஒரு பெரிய அமௌண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே போல் உங்களுடைய என்னன்னாக்கா இவங்க மூலயமா பொருளாதாரம் சார்ந்த விஷயம் மிதுன ராசிக்கு ரொம்ப கவனமாக இருக்கும். யாருக்கா ஃப்ரெண்ட்ஸு கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அதன் மூலயமா திருப்பி அந்த சொன்ன நேரத்துக்கு செய்ய முடியாதனால சில பிரச்சனைகள் மிதுன ராசிக்காரர் வருவதற்கு இருக்கு. அதனால் பணம் சார்ந்த விஷயம், ஏன்னா பணம் நட்பை கெடுக்கும். ஸோ அதனால் பணம் சார்ந்த விஷயத்தை சொல்லும் போது சரியான வாக்கை பேசும்போது சரியான கமிட்மெண்ட்டை சரியாக கொடுத்தீங்கன்னா போதும், உங்கள் நட்பு ஓட்டம் சிறப்பு. நாம் கடக ராசியை சந்திப்போம். நன்றி.